ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வான் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரங்களை பார்ப்போம். பெயர் ரேவதி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடுலாம் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. இவங்களால நகையெல்லாம் எதுவும் போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் வீட்டில் இவங்களுக்கு வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணி தான் விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் எங்களால் எந்த ஒரு நகை வரதட்சணைலாம் எதுவும் கொடுக்க முடியாதுங்க. ஸோ என்னோடய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. எங்களால் முடிஞ்சளவு ஒரு கையிருப்பில் ஒரு 1,00,000 ரூபா வச்சுருக்காங்க, அவ்வளோதான் எங்களால் முடியும், மற்றபடி பெருசாக எதுவும் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ எல்லோருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு குழந்தைங்களாம் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வரக்கூடியவர் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம், ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சொந்த வீடாக இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா அமலா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண குடும்பம், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க, நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்க கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை செஞ்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறதாகவும் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகள் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை, அது இல்லாமல் சிறுசனத்தெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதுனால இப்போ வீட்டோட மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குன்னு உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.